ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அச்சு முறுக்கு. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா அச்சு முறுக்கு செய்கிறதே ரொம்ப கஷ்டம்னு நினைப்போம். ஆனால் அச்சு முறுக்கு செய்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வேலை. வாங்க அந்த அச்சு முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் இது கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். மாவு பார்த்திங்கன்னா நல்ல நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. புட்டு மாவெல்லாம் சேர்க்கக்கூடாது, ஏன்னா புட்டு மாவு குருணையாக இருக்கும். அதனால் இடியாப்பத்துக்கு நம்ம எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாவு 2 கப் எடுத்துக்கலாம். இந்த 2 கப் மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது, கம்மியாக தான் இருக்கணும். அது கூட 2 ஏலக்காய், இதை பவுட்ரு பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா அப்படியே நைஸாக இருக்கணும். குருணையாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா சளிச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மாவு கூட சேர்த்துடலாம். கரெக்டாக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஏன்னா அச்சு முறுக்கை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது, லைட்டாக தான் இருக்கணும் இனிப்பு. அப்போதே திகட்டாமல் நம்ம சாப்பிட முடியும். அடுத்ததாக அதே நம்ம எந்த கப்பில் அளந்து எடுக்கிறோமோ அந்த கப்பு அளவுலேயே நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் போட்ட அளவுகளையெல்லாம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். என்ன தான் நம்ம ஸ்வீட் செஞ்சாலும் அந்த இனிப்பை கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும். நிறைய இல்லை, சும்மா அந்த உப்பு இருக்கிறது தெரியக்கூடாது, ஆனாலும் கொஞ்சம் உப்பு இருக்கணும். அந்த மாதிரி சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி கலக்கிறப்ப பார்த்துட்டு தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா கலந்துட்டேன். இது கூட ஒரே ஒரு முட்டை சேர்த்துட்டு நல்லா அடித்து கலந்துக்கலாம். முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா பக்குவம் எப்படி இருக்குன்னு பார்த்து கடைசியாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். அது வரைக்கும் தண்ணி லைட்டாக ஊற்றி இந்த மாதிரி மாவு பக்குவத்துக்கு மட்டும் கலந்துக்கோங்க. உங்களுக்கு பக்குவம் கடைசியாக சொல்கிறேன். இப்போ முட்டையை நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு இருக்குது பார்த்திங்களா, கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த கலருக்கு நல்லா தெரியும். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போ பக்குவம் எப்படின்னு பார்த்துடலாமா? பாருங்கள், இப்படி நீங்கள் எடுக்கிறப்போ பாருங்கள் இந்த மாதிரி லேயராக இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் பார்த்திங்களா. நம்ம இட்லி மாவு இல்லை, இட்லி மாவுக்கு அடுத்து தோசை மாவு கலப்போம். அந்த தோசை மாவுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்கும் பார்த்திங்களா, கொஞ்சம் தண்ணியாக. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நமக்கு ரெடியாக இருக்குது. இப்படியவும் வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய வச்சுருவோம். நம்ம வீட்டில் அச்சு முறுக்கெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக இரும்பில் அச்சு வச்சு அதை ரொம்ப நாள் பழக்கி அதுக்கப்புறம் தான் முறுக்கு செய்வோம். ஆனால் நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் அச்சு முறுக்கு. நான்ஸ்டிக்காக இருந்தாலுமே நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி காய வைக்கிறப்போ உள்ளே வச்சிடணும். வச்சுட்டிங்கன்னா அந்த எண்ணெய் காயிறப்போ இந்த அச்சு சேர்ந்து காஞ்சு நல்ல சுருக்குன்னு ஒரு சவுண்டு வரும் பார்த்திங்களா. அந்த சவுண்டு வர வரைக்கும் இந்த அச்சு நமக்கு நல்லா காயணும். அதுக்கப்புறம் எடுத்து தான் நம்ம முக்கி அச்சு முறுக்கு செய்யணும். அது வரைக்கும் காயட்டும். இவ்வளோ நேரம் வச்சுருந்ததில் இந்த அளவுக்கே கம்பி நல்லா காய வந்துருச்சு. இப்போ இப்படியே எடுத்து அந்த எண்ணெயிலேருந்து எடுத்து இப்படியே மாவில் முக்கிடலாம். மாவில் முக்கிறப்போ ஃபுல்லாக முக்கக்கூடாது, முக்கால், இவ்வளோதான். அப்படியே ஒரு 10 செகண்ட் விடுங்க, அது தானாக வெளியில் வரும். அப்படி வரலை அப்படின்னா கூட ஏதாவது அது என்ன சொல்கிறது, அந்த குச்சி வச்சு கொஞ்சம் விலக்கி விடுங்க, அப்புறமா வந்துடும். இந்த வருங்க, சூப்பர். பார்த்திங்கன்னா சூப்பராக வெளியில் வந்துருச்சு பாருங்கள். வெளியில் வந்தாலும் இந்த அச்சை நம்ம வெளியில் எடுக்கக்கூடாது, மறுபடியும் அந்த சூடான எண்ணெயிலே வச்சுருக்கணும். சூடாக இருந்தால் தான் நம்ம அந்த டிப் பண்ணி எடுக்கிறப்ப அந்த மாவு ஒட்டும். நல்லா 2 பக்கமும் இந்த மாதிரி பொரிய விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 முறுக்கு நமக்கு பழகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வரும். அப்புறம் போக போக நமக்கு நம்ம பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி அதுவும் வர ஆரம்பிச்சிடும். நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால நமக்கு ஈஸியாக பழகாமலே ஒரே டைமில் நமக்கு வந்துடும். இதே நம்ம மற்ற அந்த இரும்புலையெல்லாம் இருக்கிறதுனா பழக்கி அதுக்கப்புறம் தான் வரும். எடுத்து போடுறப்ப கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், அதுக்கப்புறமா பழகிடும், அதுக்கப்புறமா மொறுமொறுன்னு ஆயிரும். இந்த அச்சு பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் அச்சு. இதை உடனே நம்ம முறுக்கு செய்யலாம். ரொம்ப இதை பழக்கணும்னு அவசியமே நமக்கு இல்லை. இரும்புனா தான் நம்ம பழக்கி 2 நாள் பழக்கி அதுக்கப்புறமா முறுக்கு செய்ய யூஸ் பண்ணணும். நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால ஒரே நாளில் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் சூடு பண்ணிவிட்டு அப்படியே மாவில் டிப் பண்ணி போட்டாலே நமக்கு முறுக்கு சூப்பராக வந்துடும். உடச்சி காட்டு, எப்படி செதறுது பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். அதே போல் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அச்சு முறுக்கு நம்ம பழக்கி செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கான அச்சு முறுக்கெல்லாம் இப்போ நிறைய கிடைக்கிது கடைகளில், வாங்கி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.